போன்ஜூர் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சேஃப்மாக்குறீங்களாங்க? நாங்க இங்க எல்லாரும் சேஃப்மாக்குறோம். அதே போல நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்ட்டு நெனைக்கிறேன். சரிங்க, நான் வந்து இன்னைக்கு மல்ட்ட கேக்கு செய்யணுன்ட்டு ரொம்ப நாளா எனக்கு ஆசை. அது செய்யணும்னு. சரிங்க, அது எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்கலாமா? நான் வந்து மல்ட்ட கேக்குன்னு சொல்றேன். ஏன்னாக்கா அது வந்து நான் சின்னதுலேருந்து மல்ட்ட கேக் தான் எனக்கு தெரியும். அதனால நான் வந்து மல்ட்ட கேக்குன்னு சொல்றேன். வாங்கங்க, இத தோசை செய்ய போறேன். வாங்கங்க, அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த மல்லாட்டை பாக்கெட் வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா கடையிலயுமே கிடைக்கும். ஃபாசை கடையிலயும் சரி, நம்பூர் கடையிலயும் சரி, எல்லா கடையிலயும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பச்சை மல்லாட்டை இது. இதத்தான் வந்து வறுத்து நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூளு அதெல்லாம் போட்டு செய்றது அந்த மாரி வச்சுக்கோங்களேன். இது வந்து பச்சை மல்லாட்டை. அதனால தான் வந்து இத நம்ம வந்து முதல்ல நம்ம வறுக்கணும். நான் வந்து 3 கப் அளவுக்கு எடுத்துக்கினேன். அதாவது வந்து ஒரு 500 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கினேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மல்லாட்டைய. இத வந்து நம்ம வந்து வறுக்கணும் கொஞ்சோண்டு. நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து நல்லா வறுத்துன்னு இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு தெரியும். அது நல்லா வறுத்துருச்சான்ட்டு நம்ம ஒரு மல்லாட்டைய எடுத்து நம்ம இப்படி கையில இப்படி செஞ்சு பார்த்தாலே தெரியும். அந்த தோலுலாம் வந்துரும். இதே நீங்க பச்சை மல்லாட்டைக்கு செஞ்சீங்கன்னா அந்த மாரி வராது தெரியுங்களாங்க. அதனால வந்து நீங்க வந்து அது அந்த தோல் கையில இப்படி வர மாரி தெரிஞ்சாலே, நீங்க உடனே வந்து நீங்க அத எடுத்துற வேண்டியதுதான். தெரியுதுங்களாங்க. நீங்க வந்து இத நல்லா ஆற விட்டுட்டு, அது அப்புறமேலாம் வந்து நீங்க அந்த தோல் எடுக்கிறதுக்கு வந்து செய்யுங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு வந்து கை வந்து சுட்டுடும் உங்களுக்கு. அத பாருங்க. நீங்க இப்ப பாருங்க பார்த்தீங்களா, இந்த மாரி செய்யும்போதே வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்க. நல்லா வந்து அந்த தோல் வருது. நீங்க வந்து அந்த மொறத்திலேயே வச்சு நீங்க அத செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாரி கையில கூட நீங்க அந்த மாரி செய்யலாங்க. செஞ்சுட்டு நம்ம வந்து அத நல்லா பொடச்சிட்டு நம்ம அத எடுத்துக்க வேண்டியதாங்க அத. இப்போ பாருங்க, நம்ம வந்து இந்த எல்லா தோலையும் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இத வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஒரு இந்த மாரி ஒரு தாள்ல போட்டுட்டு, நம்ம வந்து அந்த சப்பாத்தி உருட்டுறோம் பாருங்க, அந்த கட்டையில வந்து நீங்க லேசா இப்டி இப்டி நசுக்கி விட்டீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து அந்த முழுசாக்குற மலாட்டைங்க எல்லாமே வந்து உடைஞ்சிரும். அது வந்து நம்ம ரொம்ப தூளா ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 2 2டா ஆயிட்டாலே அது போதும் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு. இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து அடுப்ப லிம்மி பண்ணிட்டு, நம்ம வந்து வாணல் எடுத்து வச்சுக்கலாம். இதில வந்து நானு இந்த வெல்லம் கப்பு பாருங்க, அந்த வெல்லத்த வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து நான் அத எடுத்தேன். ஏன்னா நம்ம வந்து 500 கிராம் அளவுக்கு நம்ம வந்து போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த மலாட்டைய. அப்போ வந்து நான் வந்து ஒரு 250 கிராம் இல்ல 300 கிராம் அளவுக்கு நம்ம வந்து வெல்லம் போட்டா நல்லாயிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அத போட்டேன். அது கூட வந்து நான் கொஞ்சமா ஒரு ஒரு சும்மா தெரியுதுங்களா, ஒரு கொஞ்சோண்டு ஒரு 1/4 அந்த கப்பில வந்து நீங்க தண்ணி எடுத்து, அத வந்து நீங்க அதில ஊத்திட்டு, நீங்க கொஞ்ச நேரம் அந்த அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமேலா, நம்ம வந்து அத வடிகட்டிடணும். ஏன்னா நெறைய மண்ணு எனக்கு வந்து அதில கெடச்சிது. அதனால வந்து அந்த மண்ணுக்கு வந்து நம்ம மலாட்டை கேக்கு சாப்பிடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம சாப்பிடும்போது சில சமயத்தில மண்ணுங்கலாம் வரும். அதுக்கு தான் வந்து நம்ம அத எடுத்துடணும் வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சேன், அத வடிகட்டிட்டு, அந்த வாணல்ல ஊத்திட்டு என்ன செஞ்சேன், அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன்ல வந்து நெய்யி வந்து நான் அதில போட்டுக்கினேன். அப்புறம் வந்து அ ஏலக்காய் பவுடரும் வந்து நான் அதில போட்டேன். ஒரு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வந்து நான் உப்பு போட்டேங்க. இப்போ வந்து இந்த பாவு வந்து எனக்கு வந்து இந்த பாவு வந்து எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ரொம்ப வெல்லத்தில நான் செஞ்சது கிடையாது. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னாக்கா, நம்ம வந்து சாதாரணமா சர்க்கரை போட்டு பாவு செய்றோம் இல்லையா? அது வந்து நம்ம அந்த ஒரு கம்பி வரணுன்னுவாங்க பாருங்க. எனக்கு அந்த மாரி 2 வருஷம் நான் செஞ்சு பார்த்தேன். உண்மையாவே வந்து எனக்கு அந்த ஒரு 2 கம்பி மாரி தான் வந்தது எனக்கு. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம வருஷம் தானே நம்ம இத செய்றோம். பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இத பாருங்க இந்த மாரி வந்தது. அப்போ நான் உடனே என்ன செஞ்சேன், இந்த மல்லாட்டைய வந்து நான் வந்து அதில போட்டுட்டேங்க. போட்டுட்டு அத வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் இல்ல, ஒரு ஒரு 5, 6 நிமிஷம் என்ன செஞ்சேன், அதிலேயே வந்து நானு நல்லா வந்து கிளறி அது கொஞ்சம் பொங்குற மாதிரிலாம் வந்தது. அந்த சமயத்தில நான் என்ன செஞ்சேன், அத நல்லா இன்னும் நம்ம வந்து பாவு பதத்துல நல்லா காசணும் போலக்குது, அதிலேயே செய்யணும் அப்படின்ட்டு நான் வந்து செஞ்சேன். எனக்கு வந்து நான் மல்லாட்டை கேக்க வந்து எனக்கு இப்படி தான் நான் பார்த்தேன். ஏன்னா எங்க அண்ணன் ஒருத்தர் அப்படிதான் ஊர்ல இருக்கும்போது செய்வாரு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து சரி நான் அவரு செஞ்சத தான் நான் பார்த்து வந்து சரி நம்ம செய்வோம் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா இதில வந்து தூளுங்க ஏதாச்சும் போடுறாங்களா? அதாவது மாவு அதாவது அரிசி மாவோ, இல்ல சோள மாவோ ஏதாச்சும் ஒண்ணு போடுறாங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்ன செஞ்சேன், சரி நம்ம இத மட்டும் மொத வருஷம் செய்றோம் இல்லையா? செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு செஞ்சேன்.
வந்து இதை வந்து நான் நல்லா அது பொங்கி வந்ததுக்கு அப்புறமெல்லாம் வந்து நான் என்ன செஞ்சேன்னாக்கா, அதை அப்படியே எடுத்து அந்த ஒரு பெரிய பிளாக்கில் வந்து நான் அதை கொட்டினேன். ஆனால் அதை பார்க்கறதுக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கொட்டும்போதே வந்து அது அப்படியே வந்து பிடிக்கிறதுக்கு தோக்குனுச்சு. அதனாலேயே எனக்கு நல்லா நான் நினச்சேன், சரி நம்ம வந்து அதை அப்படியே பிளாக்கில் அந்த கத்திலாம் விட்டு இப்படி நீக்கிட்டா அது அழகாக கழட்டின்னு வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். சரிங்க, இப்போ நான் செஞ்சதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த மல்லாட்டையை வந்து எப்படி வறுத்துட்டு அது நம்ம இப்படி செஞ்சாலே அந்த தோலுலாம் வந்து கொட்டிடும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இன்னும் ஒன்று, இதை வந்து நீங்கள் உடனே அதை வந்து செய்யணுன்னாக்கா உங்களுக்கு அதுவும் வந்து வெயில் அதிகமாகுது இல்லையா, நம்ம ஊரில் சொல்லவே தேவையில்ல. அப்போ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஃபத்திகாகிடுவீங்க. இந்த மல்லாட்டை வந்து நீங்கள் செஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு மறாத நாள் அந்த மாதிரி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஓகேங்களாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல வந்தேன் என்னன்னாக்கா வந்து நான் வந்து உங்ககிட்ட மல்லாட்டை கேக்கு செய்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, மல்லாட்டை கேக்கு என்னை ஏமாற்றிட்டோம். அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு மல்லாட்டை உருண்டை தான் நான் உங்களுக்கு மல்லாட்டை உண்டை செஞ்சுக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாக்குது, உண்மையாகவே சூப்பராகுது. இன்னும் ஒன்று, நான் கொஞ்சம் வெல்லம் வந்து அதிகமாக போட்டுக்கிறேன் பழகுது. அதுவா இல்லை வெயிலான்னு எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வந்து ருசியாகுது வச்சுக்கோங்களேன். கூலாம் வந்து செம்ம சூப்பராகுது. இன்னும் ஒன்று, நான் வந்து இசை பண்ணேன் எடுக்கிறதுக்கு அது வந்து ஒட்டிக்கிச்சு. அந்த அந்த வெள்ளம் வந்து போய் ஒட்டிக்கிச்சு. நான் இத்தனைக்கும் எண்ணெய்லாம் தடவி எல்லாமே தான் செஞ்சால் அது என்னன்னாக்கா அது போய் ஒட்டிக்கிச்சு. அது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அதனால் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் இதான் முதல் செய்கிறேன்ட்டு. அதனால வந்து பரவாயில்ல, என்ன சொல்கிறீங்கல்ல, பரவாயில்ல. மல்லாட்டை கேக்கு என்னன்னா மல்லாட்டை உருண்டை என்னன்னா பாருங்க செம்ம சூப்பராக செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்க அந்த மாதிரி இது கல் மாதிரி இல்லை, உண்மையாகவே செம்ம சூப்பராகுது. நான் உங்களுக்கு சாப்பிட்டே காட்டுறேன். இங்கே பாருங்க, அழகாக நம்ம கையாலே உடைக்கலாம். ரொம்ப அவ்வளோ இதெல்லாம் கிடையாது. இதை பாருங்க, இந்த மாதிரி கையாலேயே நம்ம வந்து உடச்சி சாப்பிட்லாம். என்ன செய்யறது, நான் வந்து ஏதோ ஒன்று ரத்தை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இதில் பரவாயில்லைங்க, அப்படித்தானே நம்ம கற்றுக்க முடியும் இல்லையா. இப்போ பாருங்கள், நான் வந்து மல்லாட்டை உண்டை செஞ்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே வந்து சூப்பராக வந்துக்குது. இன்னும் ஒன்று கரையாக வராத ரவுண்டாக வந்துட்டார், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரிங்க, இந்த மல்லாட்டை கேக்கு இந்த மல்லாட்டை உண்டை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுனதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். சரிங்க, நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ரொம்ப வெயில் அதிகமாகுது, அதனால தான் அதை என்னால் எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். நான் இவரில் ஒரு நாள் நான் செஞ்சு பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.